ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்க பெரு. நாம இந்த வில்ல பார்க்க போறது டென் ஆஃப் தீவ்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வில்ல பார்க்க போறோம். இந்த படம் பாகம் 1ஓட கண்டினியூட்டியா தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா உங்கள நிறைய பேர் வந்து பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு செமையான ராபரி த்ரில்லர் மூவியா இருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் வந்து 90% ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பா கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனாலே என்னமோ ஒரு ராபரி த்ரில்லர்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவியா இந்த படம் கண்டிப்பா நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆச்சு. அந்த படத்தோட பார்ட் 1க்கு அப்புறம் இந்த பார்ட் 2 வந்து அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகுற மாரி எடுத்துக்கிறாங்களா? இதுல கதைக்களம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுல இந்த படத்துல வந்து பார்ட் 1ல இருக்கக்கூடிய 2 கதாபாத்திரங்கள். ஒண்ணு நம்ம ஹீரோ அண்ட் வில்லன். இந்த 2 கதாபாத்திரங்கள எடுத்து இந்த பார்ட் 2ல மத்த எல்லா கேரக்டர்ஸுமே புதுசா மாத்திருக்காங்க. ஸோ இந்த பார்ட்ல வந்து ஒரு டைமண்ட ஹைஸ்ட் பண்ணணும். அதாவது டைமண்ட கொள்ளையடிக்க போறாங்க. பட் அதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, போன பார்ட்ல போலீஸா துரத்திட்டு இருந்த நம்ம கதாநாயகன் வந்து இந்த குரூப்ல வந்து அதாவது நம்ம வில்லன் கிட்டக்கே வந்து எனக்கு பணம் தேவைப்படுது. நானும் மனம் உடைஞ்சு நிறைய போயிட்டேன். அதனால எனக்கு உன்னோட சேர்ந்து கொள்ளையடிக்கிறேன். எனக்கு பங்கு கொடு அப்படின்னு சொல்லி சேர்றாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த டைமண்ட இவங்க எப்படி கொள்ளை அடிக்க போறாங்க? ஸோ கொள்ளை அடிச்சுட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சாங்களாங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசென்டான ஒரு ராபரி த்ரில்லரா எடுத்துக்கிறாங்க. ஸோ பார்ட் 1க்கு ஈடு குடுக்குற மாரி பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அமையல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு முதல்ல சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த படத்தோட அந்த மேஜரான ட்விஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே ப்ரெடிக்ட் பண்ற மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்ட குடுத்துருப்பாங்கல்ல. அந்த மாரி இந்த படத்துல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, ஸோ ஒரு சப்பையான ஒரு ட்விஸ்ட்ட வச்சு முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. மேலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 1/2 மணி நேரத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, படத்தோட டூரேஷன் வருது. ஸோ ஸ்லோபானா வேற இருக்கா. ஸோ கதைக்குள்ள எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரதான் செய்யுது. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு 15 நிமிஷம் ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹைஸ்ட் ஆரம்பிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் தான் படம் பிக்கப் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ்ல ஆஸ் யூசுவலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த 2 கதாபாத்திரங்கள் இந்த பார்ட்லயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. மத்த கதாபாத்திரங்களுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல டீசென்ட்டான ஒரு ராபரி த்ரில்லர் தான். ஆனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல. முதல் பாகமே தமிழ் டப்பிங்ல கிடையாது. ஆனா நல்ல ஒரு படம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னாலும் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்.